வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் 6 ராசி மக்களின் காதலில் பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கலாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. மே 31, 2024 அன்று புதன் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு உட்படுகிறார். இந்த பெயர்ச்சி மனித வாழ்க்கையிலும் மற்றும் கிரகத்தின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு கிரகத்தின் பெயர்ச்சி அந்த ராசியில் உள்ள ஒவ்வொரு அடையாளத்தையும் பாதிக்கிறது என்பது யாவரும் அறிந்ததே. ஆகையால் மே 31, 2024 அன்று மதியம் 12:02 நேரத்திற்கு புதன் ரிஷபராசிக்குள் நுழைகிறார். இதனால் மேஷம், கன்னி, மிதுனம், கும்பம், துலாம் ஆகிய ராசியில் உள்ளவர்கள் இந்த புதன் சஞ்சாரத்தால் தங்கள் காதலில் பாதிக்கப்படுவார்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. அந்த 6 ராசிக்காரன் காதல் வாழ்க்கை சாதகமற்றதாக பாதிக்கும் தன்மையில் நாம் அவற்றை பற்றி சிறிது ஆராய்ந்து பார்ப்போம். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் கூட்டாளியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். சொத்து விஷயத்தில் குடும்ப உறுப்பினருடன் கருத்து வேறுபாடு அல்லது மற்றொரு குடும்ப உறுப்பினர் கூட ஏற்படலாம். உங்கள் அன்புக்குரியவர்களிடம் அதிகம் நீங்கள் பேச மாட்டீர்கள். நீங்கள் இருவரும் தொடர்ந்து ஒருங்கிணைப்பது முக்கியமாக ஒரு காரியமாக உங்களுக்குள் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் தம்பதிகளுக்கும் உங்கள் காதலருக்கும் கடினமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்போது இந்த நேரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதாக நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் மற்றும் எதையும் நிதானமாக அலசி ஆராய்ந்து முடிவு காண்பது மேஷராசி மக்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து மிதுன ராசி மக்களுக்கு இந்த புதன் பயிற்சியின் போது சவாலான உறவுகள் இருக்கும். மிதுன ராசி மக்களும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் கருத்து வேறுபாடு கொண்டு சற்று மூலையில் ஒடுங்கலாம் அல்லது உங்கள் பங்கு கூட்டாண்மையில் தொடர்பு இடைவெளி இருக்கலாம். உங்கள் துணைவி, மனைவி, கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் சூழலும் இருக்கிறது. அது பற்றி அதிகமாக கவலை மனதை உங்களை வாட்டும். நீங்கள் இப்போது ஒருவர் குறைவாக பழகக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவதை நிறுத்திவிட்டு உங்கள் துணையுடன் ஏற்படும் வாக்குவாதங்களை செய்யாமல் நலமுடன் பழகி குடும்பத்தை ஒருங்கிணைத்து வாழ்வது மிகுந்த முக்கிய காரணியாக இருக்கிறது. சிம்மராசி மக்கள் உங்கள் துணையுடன் ஒற்றுமையாக இருப்பதில் சில சிக்கல்கள் புதனால் உண்டாகும். அதனால் நீங்கள் இருவரும் ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் கருத்து சிதைவால் மனம் வேதனைத்திருப்பீர்கள். கூடுதலாக நீங்கள் ஒருவருக்கொருவர் குறைவாக பேசக்கூடிய சூழலும் இருக்கிறது. இது உங்களது தூரத்தை மேலும் அதிகரிக்க செய்யும். ஆகையால் உங்கள் திருமண வாழ்க்கையில் அமைப்பு இந்த பயிற்சி முழுவதும் துன்பமாக இருக்கும். இவற்றையெல்லாம் உங்கள் மனதில் ஏற்றாமல் உண்மையை உணர்ந்து வாழும் வாழ்க்கையில் அர்த்தம் புரிந்து ஒருவருக்கொருவர் கலந்து பேசி மகிழ்ந்து இருக்க வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து விருச்சிக ராசி மக்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நீங்களும் உங்கள் துணையும் ஒருவருக்கொருவர் தவறாக புரிந்து கொள்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. சந்தேகத்திற்கு இடமும் இருக்கிறது. எனினும் உங்கள் உறவை தொடர்வது உங்களுக்கு சில நேரங்கள் கடினமாக இருக்கலாம். இதனால் உங்கள் கூட்டுறவில் குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது போல தோன்றும். ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை நீங்கள் இருவரும் அமர்ந்து பேசி அதிலிருந்து வெளிவருவதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து தனுசு ராசி மக்கள் இந்த போக்குவரத்து காலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்களும் உங்கள் துணையும் சண்டையில் எதற்கும் முன்னிலையில் நிற்கக்கூடாது. நீங்கள் ஒரு கூட்டாண்மையில் பண்புடன் இருக்க வேண்டும். உங்கள் வணிக கூட்டாளருடன் நீங்கள் உடன்படாமல் போகலாம் அல்லது அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து நீங்கள் கூறலாம். உங்கள் கருத்து வேறுபாடு சில நேரங்களில் மிகவும் மோசமாகி சிலருக்கு நீதிமன்றத்தில் முடிவடையும் வாய்ப்பும் இருக்கிறது. எனவே எப்படி இருந்தாலும் உங்கள் காதல் துணைக்கு வரும்போது எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நன்மையாக இருக்கும் என்று உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. கும்பராசி மக்களுக்கு இந்த புதன் பயணத்தின் போது தங்கள் உறவுகளில் அதிக அதிர்ஷ்டம் இருக்காது. ஒருவருக்கொருவர் நேர்முகமில்லாமல் மறைமுகமாக குறை கூறி கொள்வீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவுகளில் ஒரு இணக்கத்தன்மையை பராமரிப்பது உங்களுக்கு கடினமாகவும் சவாலானதாகவும் இருக்கலாம். உங்கள் உறவில் ஏதேனும் சிக்கல்கள் அல்லது சவால்களை சந்தித்தால் அமர்ந்து
பொறுமையுடன் உரையாடுவதன் மூலம் அதை தீர்க்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த 5 ராசி மக்களும் தங்கள் காதலிலும் குடும்ப தாம்பத்தியத்திலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் சற்று பொறுமையாக அமர்ந்து எதையும் கலந்து பேசி நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பான குடும்பம் வளமான வாழ்க்கையை தரும். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வர்யத்தை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.